நம்மளுடைய வாழ்க்கை உண்மையாகவே திருப்திகரமானதாக இல்லையா? அதுதான் நம்மை போலி விடயங்களுக்கு இழுக்கிறது. பொட்டுள்ள ஹாப்பினஸ், பொக்கெட்ல கம்ஃபர்ட், ஸ்மோக்ல காம், ஸ்குரல்ல கனெக்ஷன் தேடி ஓடுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் ஹை இல்ல, வெறும் எஸ்கேப் தான். கண்களை மூடிப்பார். நீ உண்மையாக தேடுறது ஃபன் இல்ல, நிம்மதி. மதுபானம், போலியான வேடிக்கை. நாம் ஓய்வெடுக்கவும் சத்தமாக சிரிக்கவும் காலையில் எப்படி மங்கலான நினைவுகளை ஏற்படுத்தவும் குடிக்கிறோம். மது சுதந்திரத்தின் மாயையை விற்கிறது. நாம் யார், நாம் என்ன உணர்கிறோம் என்பதிலிருந்து தப்பிக்கும் ஒரு இரவு. ஆனால் உண்மை என்னவென்றால் அது மகிழ்ச்சியை உருவாக்காது. அது போய்விட்டது போல் பாசாங்கு செய்யும் அளவுக்கு சத்தத்தை மறத்துப் போகச் செய்கிறது. சிரிப்பு மங்கிவிடும், நம்பிக்கை மறைந்துவிடும். எஞ்சியிருப்பது பெரும்பாலும் பதட்டம், சோர்வு மற்றும் குற்ற உணர்வு. உண்மையான வேடிக்கை ஒரு பாட்டிலில் இருந்து வருவதில்லை. அது இருப்பதிலிருந்து, உண்மையானதாக இருப்பதிலிருந்து, அனுபவிக்க மங்கலாக்கப்படத் தேவையில்லாத தருணங்களிலிருந்து வருகிறது. ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் என்பது போலி ஊட்டச்சத்து. நாம் கலோரிகளை அல்ல, ஆறுதலை விரும்புகிறோம். எனவே வண்ணமயமான பொட்டலங்களில் விரைவாக இன்பத்தை அடைகிறோம். அது நன்றாக ருசிக்கிறது, நன்றாக உணர்கிறது. சுமார் 5 நிமிடங்கள். பின்னர் விபத்து, குற்ற உணர்வு, எந்த உணவு ஒப்பந்தமும் சரிசெய்ய முடியாத வெறுமை வருகிறது. ஜங்க் ஃபுட் என்பது வெறும் போலி ஊட்டச்சத்து அல்ல, அது போலி திருப்தி. அது நம்மை வடிகட்டும் ஆற்றலின் வாக்குறுதியாகும். குறுகிய கால ஆறுதலுக்காக நீண்டகால உயிர் சக்தியை நாம் மீண்டும் மீண்டும் வர்த்தகம் செய்கிறோம். உண்மையான ஊட்டச்சத்து என்பது நாம் சாப்பிடுவது மட்டுமல்ல, நம்மை நாமே எப்படி நடத்துகிறோம் என்பதும் ஆகும். உண்மையான உணவு எரிபொருள்கள், போலி உணவு நிரப்புகிறது. ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் என்பது போலியான மகிழ்ச்சி. மருந்துகள், சட்டவிரோதமானவை முதல் மருந்து சிட்டை வரை, மாத்திரைகள் முதல் பொடிகள் வரை உடனடி உச்சத்தையும் செயற்கை நிவாரணத்தையும் வழங்குகின்றன. அவை நம்மை கட்டுப்பாட்டில் அமைதியாக, உயிருடன் உணர வைக்கிறது. ஆனால் அவர்கள் சிகிச்சையாளர்களாக உடையணிந்த திருடர்கள். இன்றைய தப்பிப்புக்கு பணம் செலுத்த நாளைய மகிழ்ச்சியை திருடுகிறார்கள். மகிழ்ச்சி அளவுகளில் வருவதில்லை, அது அர்த்தத்தில், அன்பில், வளர்ச்சியில் வருகிறது. நம்மை உயர்த்த நமக்கு பொருட்கள் தேவையில்லை. நமக்கு இணைப்பு, நோக்கம் மற்றும் உண்மை தேவை. புகைப்பிடித்தல். புகைப்பிடித்தல் என்பது போலியான அமைதி. இன்னும் ஒரு சிகரெட் என்று நாம் கூறுகிறோம், அதிகரிப்பை குறைக்க. ஆனால் நிக்கோட்டின் பதட்டத்தை தணிக்காது, அது அதை ஊட்டுகிறது. நாம் உணரும் அமைதி அமைதி அல்ல, அது தானே உருவாக்கிய ஒரு ஏக்கத்தை திருப்திப்படுத்துவதன் நிவாரணம். உண்மையான அமைதி புகை அல்லது திரைகளிலிருந்து வருவதில்லை. அது அமைதியிலிருந்து, ஆழமாக சுவாசிப்பதிலிருந்து, நாம் தவிர்க்க முயற்சிக்கும் அசௌகரியத்தை எதிர்கொள்வதிலிருந்து வருகிறது. சமூக ஊடகங்கள். சமூக ஊடகங்கள் ஒரு போலியான தொடர்பு. நாம் முடிவில்லாமல் உருண்டு, நமக்கு உண்மையில் தெரியாதவர்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஆனால் எப்போதும் இல்லாத அளவுக்கு தனிமையாக உணர்கிறோம். விருப்பங்கள் அன்பை மாற்றுகின்றன. கருத்துக்கள் உரையாடல்களை மாற்றுகின்றன. நம்மை மனிதனாக்கும் குழப்பமான உண்மைகளை மறைக்கும் அதே வேளைகளில் மெருகூட்டப்பட்ட மற்றும் வடிகட்டப்பட்ட நம்மை பற்றிய பகுதிகளை பகிர்ந்து கொள்கிறோம். சமூக ஊடகங்கள் நமக்குச் சொந்தமானது என்ற மாயையை வழங்குகின்றன.
அதே நேரத்தில் ஒப்பிட்டுப் பார்க்கவும், போட்டியிடவும், செயல்படவும் நமது தேவையை ஊட்டுகின்றன. இது ஒரு சமூகம் அல்ல, இது கவனத்திற்காக கூச்சலிடும் அந்நியர்களின் கூட்டம். பின்தொடர்பவர்களின் உண்மையான தொடர்பை அளவிட முடியாது. இது கண் தொடர்பில் பகிரப்பட்ட மௌனத்தில் உண்மையான முன்னிலையில் காணப்படுகிறது. நாம் ஏன் போலியை தேர்வு செய்கிறோம்? ஏனென்றால் போலி எளிதானது, இது வேகமானது, இது சிறப்பாக சந்தைப்படுத்துகிறது. உண்மையான மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் இணைப்பு நேரம், பாதிப்பு மற்றும் முயற்சியை எடுக்கும். நவீன வாழ்க்கை நமக்கு தவிர்க்க கற்றுக் கொடுத்த விஷயங்கள். எனவே நாம் மாற்றுகளை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இதோ உண்மை, நாம் உட்கொள்ளும் ஒவ்வொரு போலியும் உண்மையான ஒன்றிற்கான பசியை ஆழப்படுத்துகிறது. நம்மை திருப்திப்படுத்தாதவற்றை நாம் அதிகமாக துரத்துகிறோம். தூண்டுதலை திருப்தியாக தவறாகப் புரிந்து கொள்கிறோம். நச்சு நீக்கும் நேரம் மாயைகளிலிருந்து. நம் உடலை நச்சு நீக்கம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம் வாழ்க்கையை நச்சு நீக்கம் செய்ய வேண்டும். நம் ஆன்மாக்களை போலிகளால் ஊட்டுவதை நிறுத்த. ஆழமாக உணர்வது, நேர்மையாக இணைவது, உண்மையாக வாழ்வது என்றால் என்ன என்பதை நினைவில் கொள்ள. ஒருவேளை அது சிறிதாகத் தொடங்கும். மது இல்லாமல் ஒரு வாரம், கவனத்துடன் தயாரிக்கப்பட்ட வீட்டில் சமைத்த உணவு, உங்கள் தொலைபேசி இல்லாமல் ஒரு நடை, கவனச்சிதறல்கள் இல்லாத உரையாடல். இவை நம்மை மீண்டும் கொண்டு வரும் தருணங்கள். முழுமைக்கு அல்ல, ஆனால் இருப்புக்கு. நாம் போலிகளால் சூழப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாம் போலியான வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை. போலி வேடிக்கையை விட உண்மையான வேடிக்கையை நாம் தேர்வு செய்யலாம். போலி உணவை விட உண்மையான ஊட்டச்சத்து, போலி மகிழ்ச்சியை விட உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அமைதி, உண்மையான இணைப்பு. உண்மையான விடயங்கள் எப்போதும் முதலில் அவ்வளவு எளிதாகவோ அல்லது சிலிர்ப்பாகவோ உணராது. ஆனால் அது உங்களை காலியாக விடாது. அது உங்களை முழுமையாகவும் அமைதியாகவும் நீடித்த ஒன்றால் நிரப்புகிறது. ஏனென்றால் நம்பகத்தன்மை அடிமையாக்கும் தன்மை கொண்டதல்ல, இது குணப்படுத்தும் தன்மை கொண்டது. நம்முடைய வாழ்க்கை போலியான அமைதிக்கு அடிமையானாலும் உண்மையான அமைதிக்கு திரும்புகிற ஒரு சிறிய நகர்வு போதும். அதற்காகத்தான் இந்த வீடியோ. போலியிலிருந்து உண்மைக்கு நீ எடுக்கும் முதல் முடிவு இதுதான். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.